முடக்கத்தான் கீரை. வணக்கம், உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை சுட போகிறோம். நல்லா வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் வதங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கிள்ளி கழுவி சுத்தம் பண்ணிட்டேன். இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் இவ்வளவும் இருக்குது. இதை சூப்பு வச்சும் சாப்பிடலாம், தோசை ஊற்றியும் சாப்பிடலாம், துவையல் செஞ்சும் சாப்பிடலாம். அந்த வகையில் இன்னைக்கு இதை அரைச்சி தோசை ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். இது வாதம், பித்தம், மூட்டு வலி, பாத வலி, மூல நோய், மலச்சிக்கல், சொரிசிரங்கு இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். குழந்தை பிறந்த பிறகு இதை அரைச்சு அடி வயிற்றுல பூசிட்டோம்னா கர்ப்பப்பையில உள்ள கழிவுகளை எல்லாம் இது வெளியேற்றிவிடும். அடுத்ததா கை, வாய், காலு இதை இழுத்து போட்டுருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த வாதத்தினால்தான் இது இப்படி இருக்கு. அடுத்ததா தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், உடல் சோர்வு, குமட்டல் இது எல்லாமே எதனால ஏற்படுது அப்படின்னா பித்தத்தினால் தான் இது வருது. இந்த கை கால் இழுக்கிறத தான் நொண்டி, நொடம் அப்படின்னலாம் சொல்றோம். இப்படி இந்த நொடங்களை சரி பண்றதால இந்த கீரையை முடக்கத்தானோ நுடங்காத்தானோ சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கீரையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த கீரையோட 10 பல்லு பூண்டு பல்லு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் கீரை நிறையா இருக்கும் அப்படின்ட்டு அரை கிலோ அரிசியை ஊற வச்சு, புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன்னு குறப்பா. இது கூட அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை போட்ட பிறகு 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கீரை கொஞ்சமாக இருந்ததுனால இந்த கலரில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீரை நிறையா இருந்திருந்தா நல்ல க்ரீனாக இருக்கும். இது தோசை மாவு பதத்தில் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிக்கணும், தோசை மாவு மாதிரியே. ஓகே, மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நாம் தோசை ஊற்றிக்கலாம். செம சூப்பர்.